ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRIAS அகாடமி. 2000 கொஷின் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். 2000 கேள்விகள் நம்ம படிக்க போகிறோம். ஆனால் ஒரே தடவையில் இல்லை, 20 கேள்விகளாக 100 ஷீட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஷீட் 1ஓட வீடியோ இருக்குது, அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 20 கொஷினுக்கான PDF இருக்கு இல்லையா, கொஷின் வித் புக் ப்ரூஃப், அது உங்களுக்கு ஃப்ரீ PDFாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ 2000 கேள்விகளும் உங்களுக்கு ஃப்ரீயாக PDFாக கிடைக்க போகுது. ஷீட் நம்பர் 2 INM சூப்பராக படிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காமன்வெல்த் வார பத்திரிகையை தொடங்கியவர் யார்? ஆன்சர் அன்னி பெசன்ட் அம்மையார். பிரம்மஞான சபையில் அன்னி பெசன்ட் அம்மையார் வருவாங்க, தலைவராக இருப்பாங்க. நியூ இந்தியா, காமன்வெல்த், இது ரெண்டுமே அன்னி பெசன்ட் நடத்தினது தான். தன்னாட்சி இயக்க சங்கமும் அன்னி பெசன்ட் இருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சௌரி சௌரா கிராமம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். 1922 பிப்ரவரி 5 அன்னைக்கு சௌரி சௌராங்கிறது ஒரு கிராமம் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஓகேவா? அங்கே காவல் நிலையத்தை மக்கள் எரிச்சிருவாங்க. ஓகேவா? ஒத்துழையாமை இயக்கத்தின் போது, அதான் சௌரி சௌரா சம்பவம்னு சொல்லுவாங்க. அந்த சௌரி சௌரா கிராமம் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, கோரக்பூர் பக்கத்தில். புகழ்பெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தை எந்த காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்தது? வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தை எந்த காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்தது? ஆன்சர் பம்பாய். 1942 ஆகஸ்ட் 8 அன்னைக்கு பம்பாயில் கூடின காங்கிரஸ் மாநாட்டில் தான் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் எட்டப்பட்டது. ஆன்சர் பம்பாய். 1857 ஆண்டு சிப்பாய் கழகத்தின் முதல் பொறி டேஷில் தென்பட்டது. ஆன்சர் பாரக்பூர். 1857 பெரும் புரட்சிக்கு மங்கள் பாண்டே தான் ஸ்டார்டிங்கில் வித்துட்டு இருப்பார். ஓகேவா? பாரக்பூரில் தான் 1857 ஆண்டு பெரும் புரட்சியானது தொடங்கப்பட்டிருக்கும். கிபி 1939 சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் தலைமை பதவியிலிருந்து பதவி விலகினார். ஏனென்றால்? ஆன்சர் காந்தியின் எதிர்ப்பின் காரணமாக இவர் நிர்வாக குழுவை அமைக்க தவறிவிட்டார். பட்டாபி சீதாராமையாவை காந்தி சப்போர்ட் பண்ணியிருப்பாரு, ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் தான் ஜெயிச்சிருப்பாரு. ஸோ காந்தியோட எதிர்ப்பின் காரணமாக அந்த தலைவர் பதவியை ராஜினாமா செஞ்சிருப்பாரு சுபாஷ் சந்திர போஸ். 1930 ஆண்டு உப்பு சத்தியாகிரகிகள் டேஷிலிருந்து வேதாரண்யம் நோக்கி நடைபயணம் மேற்கொண்டனர். ஆன்சர் திருச்சிராப்பள்ளி. காந்தி தண்டிக்கு உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்வார் இல்லையா, அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றிருக்கும். திருச்சி டு வேதாரண்யம். இடைக்கால அரசாங்கம் நேரு தலைமையில் பொறுப்பேற்ற நாள்? ஆன்சர் செப்டம்பர் 2, 1946. ஜவஹர்லால் நேரு தலைமையில் தான் இடைக்கால அரசாங்கம் செப்டம்பர் மாதம் 1946 அமைக்கப்பட்டிருக்கும். 1932 வகுப்புவாத அறிக்கையினை அறிவித்த இங்கிலாந்து பிரதமர்? ஆன்சர் ராம்சே மெக்டொனால்டு. 1932 ஆகஸ்ட் 16 அன்னைக்கு வகுப்பு 6 ஒதுக்கிட்ட ராம்சே மெக்டொனால்டு அறிவிக்கிறாரு. அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர்? ஆன்சர் சர் சையது அகமது கான். அலிகார் இயக்கம் சர் சையது அகமது கானால் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். 1875 அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அப்படிங்கிறத நிறுவுறாரு. அங்கே இருந்தால் அலிகார் இயக்கம் வந்து ஏற்படுத்தப்படுது.
பகிஷ்கிருதிகாரணி சபாவை அமைத்தவர்? ஆன்சர் டாக்டர் அம்பேத்கர். தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பு பகிஷ்கிருதிகாரணி சபை அம்பேத்கர் ஏற்படுத்தியிருப்பார். ஜாலியன் வாலாபாக் அமைந்துள்ள இடம்? ஆன்சர் அமிர்தசரஸ். அமிர்தசரஸ்ல தான் ஜாலியன் வாலாபாக் இருக்கு. அங்க 1919 ஏப்ரல் 13 அன்னைக்கு ஒரு பெரிய படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கும். ஜெனரல் டயர் தான் அதுக்கு காரணம். ககோரி சதி வழக்கில் தூக்கிலிடப்பட்டவர்கள் யார்? ஆன்சர் ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஸ்பகுல்லா. ககோரி லக்னோ பக்கத்துல ககோரிங்கிற கிராமத்துல அரசு பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ரயில் வண்டி போகும். அதை நிறுத்தி அந்த பணத்தை கொள்ளையடிச்சு மக்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அஸ்பகுல்லா கான், ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் ககோரி சதி வழக்குன்னு சொல்றாங்க. இதுல தான் அவங்க கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்படுவாங்க, ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஸ்பகுல்லா கானை. இந்திய தேசிய இயக்கத்தின் போது அலிப்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்ட அரவிந்தோவிற்காக வாதாடிய வழக்கறிஞர் யார்? அரவிந்த கோஷ் மற்றும் அவரின் சகோதரர் பரிந்தர் குமார் கோஷ் இவங்களோட சேர்ந்து 35 பேர் கைது செஞ்சிருப்பாங்க இந்த அலிப்பூர் வழக்கில். சித்தரஞ்சன் தாஸ், சிஆர் தாஸ் தான் வாதாடி அரவிந்தோவுக்காக அலிப்பூர் சதி வழக்கில் வாதாடினவர். சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ். இவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட குரு. கீழ் வருபவருள் யார் தீவிரவாத தலைவர் அல்ல? ஆன்சர் கோபாலகிருஷ்ண கோகலே. பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால் இவங்கெல்லாம் தீவிர தேசியவாத தலைவர்கள். இவங்க லால் பால்னு சொல்லுவாங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது கீழ்கண்ட அரசியல் கட்சிகளில் எந்த கட்சி இங்கிலாந்தில் ஆட்சியில் இருந்தது? இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது லேபர் கட்சி. பிரிட்டன்ல தொழிற்கட்சி தான் ஜெயிக்கும். அதனால இந்தியா சுதந்திரம் பெறதுக்கு பெரிய வாய்ப்பா அமைஞ்சிச்சு. முஸ்லிம் லீக் நேரடி நடவடிக்கை தினத்தை கடைபிடித்த நாள்? ஆன்சர் ஆகஸ்ட் 16, 1946. ஆகஸ்ட் 16 தான் நேரடி நடவடிக்கை நாளா ஜின்னா அறிவிக்கிறாரு. கீழ்காண்பவர்களுள் இந்திய தேசிய ராணுவம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் மோகன் சிங். ஆசாத் ஹிந்த் பாஜ் இந்திய தேசிய ராணுவம்னு ஜெனரல் மோகன் சிங் தான் உருவாக்கியிருப்பார். சதி என்ற முறையை ஒழிப்பதற்கு முதன்முறையாக குரல் கொடுத்த சமூக சீர்திருத்தவாதி யார்? ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய். 1829 சதி ஒழிப்பு சட்டத்தை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் கொண்டு வராரு. அதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய். முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்ற பெருமைக்குரியவர்? ஆன்சர் வினோபாபாவே. 1940 அக்டோபர் 17 அன்னைக்கு வினோபாபாவே முதல் தனிநபர் சத்தியாகிரகியா போராட்டத்தை தொடங்குறார். கருப்பு சட்டம் என்று இந்தியர்களால் அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ரவுலட் சட்டம். எந்த ஒரு பிடி உத்தரவும் இல்லாம, விசாரணையே இல்லாம யாரை வேணாலும் பிடிச்சி பிரிட்டிஷார் இந்தியர்களை சிறையில் அடைக்கலாம், அவங்களுக்கு தண்டனை வழங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரவுலட் சட்டம் சொல்லிச்சு. இந்த சட்டத்தை தான் எதிர்த்து கருப்பு சட்டம் அப்படின்னு இந்தியர்கள் சொன்னாங்க. ஷீட் நம்பர் 2 ஐஎன்எம்ல 20 கொஸ்டின் சூப்பராக பார்த்துருக்கோம். இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் ரொம்ப கம்மி தான். ஸோ டெய்லி நம்ம ஒரு 5 to 10 minutes இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணோம்னா அட் எண்ட் ஆஃப் 100 daysல நீங்கள் 2000 கொஷின்ஸ் வரைக்கும் ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. ஓகேவா? இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெய்லியுமே
ஒவ்வொரு பிடிஎஃபாக கொடுக்க அதை கோ த்ரூ பண்ணிகிட்டே இருங்க, ரிவிஷனும் பண்ணிகிட்டே இருங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.